அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதாவது மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முல்கில்லா. வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா. இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலான் பிறையை பார்த்தவுடன் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே இப்போது வர இருக்கிற மாதம் புனித ரம்லான் மாதம். இந்த ரம்லான் மாதத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் நாள் இரவு ரமலான் பிறையை பார்த்தவுடன் அவசியம் எல்லாரும் ஓத வேண்டிய ஒரு சூறா தான் திருக்குர்ஆனில் 48வது சூறா, சூரா ஃபத்தாஹ். ஃபத்தாஹ் என்றால் வெற்றி என்று பொருள். இந்த சூறா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரமலான் பிறையை பார்த்தவுடன் இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ரமலான் பிறையை பார்த்ததுக்கப்புறம் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த சூறா ஓதுவதனால என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, சூரா ஃபத்தாஹ் ஓதுவதின் முதல் சிறப்பு, இந்த உலகத்தை விடவும் எவ்வுலகில் இருப்பதை விடவும் எனக்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு சூறா இன்றிரவு எனக்கு இறங்கியது என கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா ஃபதஹ்னா என்ற சூறாவை ஓதி காட்டினார்கள். இரண்டாவது சிறப்பு, ஃபத்தாஹ் சூறாவை ஒருவர் ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்கா வெற்றியில் பங்கு கொண்டதற்கு ஒப்பான பயனை அடைவார். மூன்றாவது சிறப்பு, சூரா ஃபத்தாஹை ஒருவர் ஓதினால் அவர் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மரத்தடியில் ஒப்பந்தம் செய்து கொண்டது போன்ற நற்கூலியும் பெறுவார். நான்காவது சிறப்பு, ரமலான் முதல் இரவில் சூரா ஃபத்தாஹை ஒருவர் ஓதினால் அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு உதவி கிடைக்கும். ஐந்தாவது சிறப்பு, ரமலான் பிறை தெரியும் முதல் இரவில் ஒருவர் ஃபத்தாஹ் சூறாவை ஓதினால் அவ்வருடம் முடியும் வரை அவரின் உணவு பேற்றை அல்லாஹ் விசாலப்படுத்துவான். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான சிறப்பையும் நன்மையும் கொண்ட சூரா அல் ஃபத்தாஹ். சூறாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் கூட ஓதி வரலாம், நிறைய நன்மைகள் உள்ளது. இந்த சூறாவை நீங்கள் ரமலான் பிறை பார்த்தவுடன் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரே ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சூறாவை ரமலான் முதல் நாள் ஓதுவதனால அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, அல்லாஹுடைய உதவியும் கிடைக்கிறது. இது ரெண்டு விஷயம் வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹோட பாதுகாப்பும் சரி, அல்லாஹோட உதவியும் சரி, இது ரெண்டும் கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு கிருபையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா உங்களுடைய உணவு பேற்றை என்ன பண்ணுறா, விசாலப்படுத்திக்கிறான். உங்களுக்கான ரிஸ்க் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரம்லான் மாதத்தில் பரக்கத் செய்வானாக. நம் அனைவருக்கும் கிருபையும் அருளையும் வழங்குவானாக. ஆமீன். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ரமலான் பிறையை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவா என்ன அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ரமதான் 2024 அப்படின்னு பிளேலிஸ்ட் பேஜும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான துவா வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.